1997 அமெரிக்கன் வாஷிங்டன்ல எல்லா ரோபோக்களையும் கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவு கொடுத்தாங்க. எல்லா ரோபோக்களும் செத்து மடிஞ்சது. ஒருத்தனை தவிர தான் RX-0 இருந்த டாக்டர்ஸ் அவனை தூக்கிட்டு போய் ரகசியமான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் RX-க்கு மறுபடியும் சுயநிலை திரும்பிச்சு. ஆனால் அவனுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த தான் யார் என்ற கேகை தலைக்குள்ளே கேட்டுக்கிட்டு லேப்லேருந்து தப்பிச்சு போனான். அங்கேருந்து மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயப்பட்டாங்க. ஆனால் ஒருத்தியை தவிர கிளாரா துணிச்சலாக RX கிட்ட வந்து தன்னிட்டு இருந்த ஒரு ஸ்காஃபை அவனுக்கு பரிசாக வழங்கினான். இதனாலே என்னவோ அவனுக்குள்ள நல்ல நட்பு வளர்ந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருந்தாங்க. RX கிளாராவுக்கு தன் உடம்புலேருந்து ஒரு மோதிரத்தை கிஃப்டாக அவனுக்கு வழங்கினான். கிளாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்காதுன்னு கிளாராவுக்கு அப்போ தெரில. பிரிட்டிஷ்காரங்க RX உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. RX-ஐ கொல்ல தேடி வந்தாங்க. RX-க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவனுக்கு பல சேரு ஞாபகம் இல்லை. அதனால் கிளாராவை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடணுன்றது தான் அவனோட பெரிய நோக்கமாகவே இருந்தது. ஆனால் அந்த சண்டையில் RX-ஓட கையிழந்தான். அப்போதான் RX தான் யாருன்ற அவனோட பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்தது. அவன் தன்னோட கையை தனக்கு தானே சரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக துணிச்சலாக போராட வந்தான். கிளாராக்கு எதிராக ஒரு மிசைல் பார்த்து RX கிளாரா முன்னாடி வந்து உன்னத்தானே அழிச்சுக்கிட்டான். கிளாராவை காப்பாத்துறதுக்காக மட்டுமே. வருஷத்துக்கு அப்புறம் கிளாரா தன்னோட வீட்டில் தூங்கிட்டு இருந்தான். அவ RX-ஐ தேடி போனான். RX அப்போ உயிரோடு இல்லை. ஆனா RX அந்த ஊரோட காவல் தெய்வமா இருந்தான். மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் கிளாரா இன்னும் RX-ஐ மறக்கல.